வணக்கம். சதுரங்க மீடியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில சொன்ன வார்த்தைகள் தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு பெரிய புயலை உருவாக்கி இருக்கு. SIR, அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தப்பணி. இதை சுற்றிய தகவல்களும் குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகளின் சவாலும். என்ன குழப்பம்? மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் தமிழ் குரல் டிவிக்கு கொடுத்த பேட்டிய அடிப்படையா வச்சு இந்த விவாதத்தோட முழு விபரத்தையும் அதுல இருக்கிற கூர்மையான கேள்விகளையும் உங்க முன்னாடி வைக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. முதல்ல நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1952 இருந்து 13 தடவை SIR நடந்துள்ளது. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருந்த திமுக ஏன் இப்ப மட்டும் எதிர்க்கிறது? ஆனா இதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி பத்திரிகையாளர் தரசு ஷியாம் ஒரு துளி கூட இல்லாம நிர்மலாவின் கணக்கையே இடித்து தள்ளுகிறார். ஷியாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிர்மலா சொல்வது தவறான எண்ணிக்கை. இதுவரை 7 முறைதான் SIR நடத்தப்பட்டுள்ளது. சில மாநிலங்களில் 8 முறை நடந்திருக்கலாம். ஆனால் 13 முறை அனைத்து இடங்களிலும் நடத்தப்படவில்லை. ஒரு நிதி அமைச்சரின் அடிப்படை தகவல் கூட தவறாக இருக்குமா? இது முதல் பெரிய கேள்வி. இப்ப எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்விக்கு வருவோம். இந்த அவசரம் எதற்கு? பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இத தெளிவாக்கி இருக்காரு. அது என்னதுன்னா, கடந்த கால SIR கிடையே 2 வருடங்கள் வரை இடைவெளி இருந்தது. ஒரு திட்டத்தை சரியாக செயல்படுத்த நேரம் தேவை. அப்படி இருக்க ஏன் இப்போது 30 நாட்களுக்குள் முடிக்க இந்த அவசர அழுத்தம்? அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான புள்ளியையும் சொல்லியிருக்காரு. அது என்னதுன்னா, இதை இப்போது செய்யாமல் விட்டுவிட்டால் வரும் ஜனவரியில் மாநில தேர்தல் ஆணையம் இந்த பணியை வழக்கம் போல் துவங்கி இருப்பார்கள். அப்படி இருக்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அவசரத்தின் பின்னால் என்ன நோக்கம் இருக்கக்கூடும்? இன்னும் கனமான குற்றச்சாட்டு. தரசு ஷியாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மழைக்காலம் உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை முன்வைத்து அனைத்து கட்சிகளும் அதிமுக பாஜக தவிர எதிர்ப்பை சுப்ரீம் கோர்ட்லயும் தேர்தல் ஆணையத்திலையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அந்த எதிர்ப்பை கேட்கல. இதனால தேர்தல் ஆணையம் ஒரு ஆணவ ஆணையமாக மாறிவிட்டது அப்படின்னு கடுமையா விமர்சிக்கப்படுது. நான் நினைத்ததை செய்வேன் அப்படிங்கிற நிலைமை உருவாகி இருக்கிறதா கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நிர்மலா சீதாராமனோட இன்னொரு வலுவான குற்றச்சாட்டை பார்ப்போம். திமுக டபுள் கேம் ஆடுகிறது. அது மட்டும் இல்லாம இறந்தவர்களின் ஓட்டு பத்தின பேச்சு. இதுக்கு பத்திரிகையாளரோட பதில் ரொம்பவே கூர்மையானது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறந்தவர்கள் பெயரில் இப்போது ஓட்டு போடுவது மிக மிக கடினம். ஏனென்றால் ஒவ்வொரு பூத்திலும் கட்சி ஒர்க்கர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி ஓட்டு போட அவங்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பட்டன் சிஸ்டம் வந்துருச்சு. அவர் இத பத்தி இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அடிப்படை விஷயங்கள் கூட நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது. அதுக்கான காரணம் அவர் தேர்தலில் எப்போதும் நிற்கவே இல்லை. இது ஒரு அரசியல் கூரம்பு. இங்கதான் விஷயம் தனிப்பட்டதாகுது. தராசு ஷியாம் ஒரு சுவாரஸ்யமான புள்ளிய எடுத்து காட்டியிருக்காரு. அது என்னதுன்னா, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல பிறந்து தெலுங்கு தேசத்துல திருமணம் செஞ்சு கர்நாடகாவுல எம்பியா இருக்காங்க. இந்த 3 மாநிலங்கள்ல எங்காவது அவருக்கு ஓட்டு இருக்க வேண்டுமா? அந்த வகையில கர்நாடகா மாநிலத்துல ஓட்டு வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டை குறை சொல்றாங்க அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனுமரேஷன் ஃபார்ம் அவருக்கு எப்படி வரும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. இது தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசும் அதிகாரத்தை பற்றிய ஒரு கேள்வியை உண்டாக்கி இருக்கு. இப்ப ரொம்பவே முக்கியமான அரசியல் சார்பு கேள்வி. தரசு ஷியாம் ஒரு பொதுமக்களோட எண்ணத்தை பார்க்கிறாரு. அது என்னதுன்னா, எம்ஜிஆரை ஆதரித்தால் அது பாஜக ஆதரவு, எதிர்த்தால் அது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு புரிந்து கொண்டா எம்ஜிஆர் என்பதே பாஜகவின் கிரியேஷன் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுக்கு தோன்றும். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அப்படிங்கிறதே மோடி கொண்டு வந்தது. பீகார் தேர்தலுக்காக கொண்டு வந்த ஏற்பாடு. அத அப்படியே மற்ற மாநிலங்களும் விஸ்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் பரவுவதா சொல்றாரு.
இது எஸ்ஐஆரின் மீதான அரசியல் பார்வையை முழுவதுமா மாற்றக்கூடிய ஒரு விமர்சனம். சுருக்கமா பார்த்தா பத்திரிகையாளர் தரசு ஷியாம் மூலம் வெளியான இந்த விமர்சனங்கள் எஸ்ஐஆரின் மீதான விவாதத்தை பல மடங்கு ஆழப்படுத்தி இருக்கு. முதல்ல தகவல் பிழை, நிர்மலாவின் 13 முறை என்ற கணக்கு தவறு. இரண்டாவது கால அவசரம், 30 நாள் கெடு மற்றும் மழைக்காலம் பற்றிய கவலைகள். மூணாவது மத்தியஸ்தம் இல்லாதது, தேர்தல் ஆணையத்தின் ஆணவ நடவடிக்கை. நாலாவது அரசியல் சார்பு, எஸ்ஐஆர் ஒரு பாஜக திட்டமா அப்படிங்கிற ஐயம். அஞ்சாவது தனிப்பட்ட சவால், நிர்மலாவோட தேர்தல் அனுபவம் பத்தின கேள்வி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி முக்கியமான விவாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே கொடுத்திருக்கிற வாக்கெடுப்புல உங்களோட கருத்தை தெரிவிங்க. கேள்வி என்னதுன்னா, எஸ்ஐஆரின் 30 நாள் அவசரம் நியாயமானதா? ஆம்னு போட்டா வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்ய வேண்டும், இல்லைன்னு போட்டா